ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். கடாய் பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நெய்யிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னே பன்னீர் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரில் இந்த மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்து ஜென்டிலாக செய்யுங்க, இல்லைனா பன்னீர் உடைஞ்சு போயிடும். இது மாதிரி பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்க்கும்போது உடஞ்சி போகாமலேயும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்கிறோம். பன்னீர் நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுவோம். பன்னீரை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஓரமாக வச்சுடுவோம். அடுத்து பன்னீர் ஃப்ரை பண்ண அதே கடாயிலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டு வாசனை பொருட்களான 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிறதுக்குள்ளார ஒரு டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி அரிஞ்சிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் ரொம்ப புளிக்காத தயிரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை மசாலாவில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது ஏற்கனவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு வேக விடுங்க. இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காகவே வைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகதகான்னு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் பன்னீரில் கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரை பார்த்து கிண்டி விடுங்க, உடையாமல் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இட்லி தோசைக்கு கூட எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா சுண்டி சூப்பராக வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப்
தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கடாய் பன்னீர் நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியில் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சுட சுட ஒரு சப்பாத்தியோட பரிமாறி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நீங்களும் வீட்டில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.